சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி விதி எண் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். நேரலையை பார்க்கலாம். 2 தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்மா இ கிராமம் என ஒரு கிராமம் தெரிவு செய்யப்பட்டு அந்த கிராமத்திற்கு தகவல் தொழில்நுட்பவியல் வசதியினை கொண்ட கம்பில்லா ஹாட்ஸ்பாட் திறன்மிகு தெரு விளக்குகள் தொலைக்கல்வி தொலை மருத்துவம் போன்ற சேவைகள் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனங்கள் கூட்டாண்மை சமூக பொறுப்பு நிதியிலிருந்தும் மற்றும் அந்தந்த துறைகளின் திட்ட ஒதுக்கீட்டில் இருந்தும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் ஊராட்சி அளவில் இதுவரை கிடைக்கப்பெறாத நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான சேவைகளை கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும். அதாவது மின் வகுப்பறைகள் மூலம் பிற இடங்களில் நடத்தப்படும் சிறப்பான பாடத்திட்டங்களை காணொலி காட்சி மூலம் இணைய வழி மூலம் கிராம பள்ளியில் அடைய செய்யவும், அதே போன்று பெரிய நகரில் உள்ள சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகளை கிராமத்தில் இருந்து கொண்டே தொலை மருத்துவம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். 3. தமிழ்நாட்டில் உள்ள 12,524 கிராம ஊராட்சிகளில் ஆப்டிகல் ஃபைபர் மூலம் இணைத்து அரசின் பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு சென்று அடைய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எனது முன்னிலையில் 25/4/2017 அன்று தலைமைச் செயலகத்தில் கையெழுத்திடப்பட்டது. கிராமப்புற பகுதியில் செயல்படுத்தப்படும் மேற்கொண்ட திட்டத்தின் பயன்கள் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளையும் சென்றடைய ஆப்டிகல் ஃபைபர் மூலம் இணைத்து டிஜிட்டல் புரட்சியின் பயன்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்கள் இல்லங்களுக்கு அருகில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு சேவைகளை இணையம் மூலம் பெறவும், நகர்ப்புற பகுதியிலும் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது. இத்திட்டம் தமிழ்நாடு நெட் என்று அழைக்கப்படும். இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் போன்ற நிறுவனங்களிலிருந்தும் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியிலும் செயல்படுத்தப்படும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். 1. பொருளாதார மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் 40,000 ரூபாய்க்கு மிகாமலும் நகர்ப்புறங்களில் 60,000 ரூபாய்க்கு மிகாமலும் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பெருமினர் வகுப்பினருக்கு விலையில்லா வீட்டு மனைகள், தையல் இயந்திரங்கள் மற்றும் செலவு பெட்டிகள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில் செயல்படும் அரசு இத்திட்டத்தின் கீழ் அதிக பயனாளிகள் பயனிடும் வகையில் தற்போதுள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும்.